श्रीमते रामानुजाय नमः। जय जय श्री सुदर्शन, जय जय श्री सुदर्शन. இந்த தோத்திரங்கள் என்பது எல்லாம் முதலாக எத்தனையோ விதமாக ஏற்பட்டிருந்தாலும் அவை அனைத்திற்கும் முதலாக நமக்கு கிடைப்பது இந்த குரநாராயணஜீயர் சுவாமியினுடைய சுதர்சன சதகம் தான். அதற்கும் பிற்பாடுதான் பற்பல தோத்திரங்கள் வந்திருக்கின்றன. வந்தாலும் இந்த தோத்திரங்களுக்கு ஈடு இணையாக நம்முடைய பெரியவர்கள் எதையுமே சொல்லவில்லைன்னு சொல்கிறார். அப்போது இந்த தோத்திரத்தின் மூலமாக இன்றைய தினம் நாம் அனுபவிப்பது என்ன என்று கேட்டாக்க, நாம் இதுவரையிலேயும் பிராரப்தம், ஆகாமி, சஞ்சிதம் என்று சொல்லக்கூடியதான எண்ணற்ற பாபங்களை நாம் எதனையோ செய்து வைத்திருக்கிறோம். இந்த பாபங்கள் எல்லாம் தீயினில் தூசாகும் செப்பு என்று ஆண்டாள் சொன்ன மாதிரியாக இங்கே சுதர்சன சுதர்சன சுதர்சனா என்று சொல்லின்றிருந்தாலே நம்மை பாபங்கள் எதுவும் அண்டாது, இருக்கிற பாபங்களும் நம்மை விட்டு விலகிவிடும் என்பதைத்தான் சேனாம் சேனாம் மகோனோ மகதிர்ணமுகே லம்பயம் லம்பயந்தி உத்சே கோஷ்ணாலுதோஷ்ணாம் பிரதமதி விஷதாமாவலீர்யாவலீடே விஸ்வம் விஸ்வம்பராத்யம் ரதபததி நாலீலயா பாலயந்தி விருத்திசாதீதி தீனாம் விருஜனமனுஜனத் ஆர்ஜிதம் ஆர்ஜிதம் வஹா. ஆர்ஜிதம் என்று சொன்னால் நம்மால் சம்பாதிக்கப்பட்டது என்று பெயர். இதைத்தான் வேதாந்த தேசிகன் தன்னுடைய ஸ்தோத்திரத்தில் சொல்கிறச்சே, நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித் நமையா கிஞ்சிதார்ஜிதம் அஸ்தி மே ஹஸ்தி சைலாக்ரே வஸ்து பைத்தாமகம் தனம் என்று சொல்லுவார். ஆர்ஜிதம் என்னால் சம்பாதிக்கப்பட்டது ஒன்றும் கிடையாது, என்னுடைய தகப்பனார் மூலமாகவும் இருந்தது ஒன்றும் கிடையாது. ஆனால் என்னுடைய பிதாமகனால் சம்பாதிக்கப்பட்ட ஆர்ஜிதம் செய்யப்பட்ட வஸ்து ஒன்று ஹஸ்திசைலத்திலே இருக்கிறது. ஆகையினால் அவர் மூலமாக நாங்கள் திருவருள் பெற்று நல்வாழ்வு பெறுவோம் என்று அங்கே சொல்லுகிறார். வஸ்து பைத்தாமகம் தனம் என்று சொல்கிறார். என்னுடைய பித்ரார்ஜிதம் சொத்து என்பது காஞ்சி வரதன் தான். ஆகையினால் அவன் மூலமாக எங்களுக்கு நல்லருள் கிடைக்கப்பெறும், அதன் மூலமாக நாங்கள் நல்வாழ்வு வாழ்வோம் என்று சொல்வதாக சொல்வாருங்க. அந்த மாதிரியாக இங்கே ஆர்ஜிதம் என்று சொன்னாக்க நாம் சம்பாதித்தது எது என்று கேட்டால், எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்து எத்தனையோ விதமான பாப கூட்டங்களை சம்பாதித்து வச்சிருக்கோம். அதற்கு பெயர்தான் சஞ்சிதம் என்று பெயர். சஞ்சி என்றால் தெருவில் சொல்வா, பை என்று சொல்வார்கள். நமக்கு ஒரு மூட்டை எப்போ பிறந்தாலும் அந்த மூட்டையானது பின்னோடியே வந்துருக்கும். அந்த சஞ்சிதம் என்பதான பாபம் நம்மை விட்டு விலகுகிறது. இன்னமும் இப்போ நான் இந்த பிறவியில் எடுத்து எத்தனையோ விதமான பாபங்களை செய்ய போகிறோம் இல்லையா, அதற்கு பேர் ஆகாமி என்று பெயர். வரக்கூடிய பாபங்கள், பிராரப்தம், முன்னாடியே செய்து வைத்த பாபங்கள் எல்லாம் நம்மை விட்டு அதாவது இந்த பிறவியிலாகட்டும், சென்ற பிறவியிலாகட்டும், வரக்கூடிய பிறவியிலாகட்டும், இனிமேல் பட்டு நம்மை பாபங்கள் அண்டாமல் இருக்க வேண்டுமேயாகில் இந்த தோத்திரத்தை நாம் சொன்னோமேயாகில் எந்த ஒரு பாபங்களும் நம்மை சேராது என்பதைத்தான் இங்கே சொல்றார். சேனாம் சேனாம் மகோனோ மகதிரணமுகே லம்பயம் லம்பயந்தி உத்சே கோஷ்ணாலுதோஷ்ணாம் பிரதமதி விததாமாவலீர்யாவலீடே விஸ்வம் விஸ்வம்பராத்யம் ரதபதிததயோ லீலயா பாலயந்தி விருத்திசாதீதிதீனாம் விரியனமனுஜனர் ஆர்ஜிதம் ஆர்ஜிதம் நஹா. இந்த ஆர்ஜிதம் என்பதாக இருக்கக்கூடியதான நம்மால் சம்பாதிக்கப்பட்டு சேர்த்து வைக்கப்பட்டு இருக்கக்கூடியதான சொத்துக்கள் எது என்று கேட்டால் இந்த பாபக்கூட்டங்கள். இந்த பாபக்கூட்டங்கள் அனைத்தும் நம்மை விட்டு விலக வேண்டும். ஆனால் இனிமேல் பட்டு நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்ல விதமாகவே இருக்க வேண்டும். அந்த செய்த பாபங்கள் குறைந்து வரக்கூடிய பாபங்களும் நம்மை அண்டக்கூடாது என்று இங்கே எம்பெருமானை பிரார்த்தித்து அமைகிறாராம்.
நாமும் இந்த தோத்திரத்தை செவிமடுத்து நற்பயனை பெறுவோமாக என்று சொல்லி முடிக்கிறார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.